இன்றைக்கி நான் யூஸ் பண்ண இந்த ஒரு ஹேர் பேக் சீரியஸ்லி என் ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக சாஃப்ட் ஃபீல் கொடுத்துச்சு. கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஹேர் ஃபாலும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அதுவும் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸில் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஒரு ஹேர் பேக்கை நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணேன். ஃபெனுக்ரிக், ரைஸ், கரி லீவ்ஸ், ஆனியன். ஆனால் இதில் நான் யூஸ் பண்ண மெத்தட் தான் மெயின். பிகாஸ் கரெக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் நல்லா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக ஷேர் பண்ணுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது 2 ஸ்பூன் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த 3ஐயும் நான் நைட் ஃபுல்லாக வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சோக் பண்ண அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் சாஃப்ட் ஆகும், நியூட்ரிஷன் ரிலீஸ் ஆகும், ஸ்கேல்புக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் சோக் இன்க்ரீடியன்ஸை மிக்சரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் ஹேரில் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஆனால் வெயிட், இதோட மெயின் ஹீரோ இன்னும் வரல, ஆனியன். எஸ், ஆனியன் யூஸ் பண்ண ரொம்ப பேருக்கு பயம், ஸ்மெல் வரும்னு. ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணால் ஸ்கேல்புக்கு சூப்பராக இருக்கும். நான் ஆனியன் ஒன்று எடுத்துகிட்டு கிரேட் பண்ணிட்டேன். மிக்சரில் அரைக்கலை, பிகாஸ் கிரேட் பண்ணால் ஜூஸை ஈஸியாக கிடைக்கும். தென் ஒரு தின் கிளாத் யூஸ் பண்ணி ஆனியன் ஜூஸ் மட்டும் செப்பரேட்டாக ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆனியன் பீசஸ் ஸ்கேல்பில் இருந்தால் வாஷ் பண்ண கஷ்டமாகும் இல்லையா, அதனால் இப்படி நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது நம்ம ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டும் டேரெக்டாக ஹேர் பேக் நான் அப்ளை பண்ணலை. பிஃபோர் எனி ஹேர் பேக் நான் ஃபர்ஸ்ட் ஹேரில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தலைமுடி நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுவேன். சிக்கு எடுக்கும்போது கொஞ்சம் முடி கொட்ட தான் செய்யும். பிகாஸ் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 50லேருந்து 100 ஹேர் ஃபால் ஆகிறதுன்றது நேச்சுரல் தான். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. ஆயில்லாம் ஹெவியாகலாம் அப்ளை பண்ணலை, லைட்டாக அப்ளை பண்ணுறேன். தென் 5 மினிட்ஸ் ஜென்டலாக மசாஜ் சர்க்குலர் மோஷனில் பண்ணிட்டேன். இந்த மசாஜ் பண்ணும்போது ஸ்கேல்ப் ரிலாக்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஹேர் பேக் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஸ்கேல்ப் ரெடி ஆகும். பட் ஒன் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நெயில்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணால் போதும். மசாஜ் முடிஞ்ச அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டோனர் ரெடி பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா சோக்டு வாட்டர், அதாவது அந்த வெந்தயம், அரிசி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்ச ஒரு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் 4 ஸ்பூன் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த டோனர் ஸ்கேல்புக்கு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். நான் ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டோனரை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ட்ராப்பர் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லைனா ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். அப்ளை பண்ணும்போது செக்ஷனாக ஸ்கேல்பில் முடிய செக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஜென்டல் மசாஜ் பண்ணணும். இந்த ஸ்டெப்னால தான் ஸ்கேல்ப் க்ளீனாக ஃபீல் ஆகும் அண்ட் பேக் அப்ளை பண்ணால் ஈஸியராக இருக்கும். ஆஃப்டர் டோனர் நான் அரைச்ச பேஸ்ட் எடுத்து ஸ்கேல்பை ஹேரை செக்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். பர்டிகுலர்லி ஸ்கேல்ப் ஏரியா மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்கேல்ப் தான் மெயின், அதுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹெல்தி ஹேர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹெல்தி ஸ்கேல்ப். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட எண்ட்ஸில் கூட அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. டெலிவரி அப்புறம் என் ஹேர் ரொம்ப டல்லாக, ட்ரையாக, ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்து ஷாக்கிங் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் பெஸ்ட்டாக இருக்கும். நியூ மாம்ஸ் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேருக்கு நீங்கள் பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. ஹானஸ்ட்லி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம தலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தென் ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஹேர் பேக்கை அப்படியே தலையில் விட்டுட்டேன். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஹேர் பேக்னால் ஹவர்ஸாக வச்சுக்கணுன்னு கிடையாது. எஸ்பெஷலி ஆனியன் யூஸ் பண்ணும்போது ஓவர் டைம் வச்சுக்கிட்டால் இரிட்டேஷன் வரலாம். ஸோ 15 to 20 மினிட்ஸே போதுமான டைமாக இருக்கும். அதை விட அதிகமான டைம் ஒரு ½ an hour, 1 hour, 2 hours வச்சுக்கக்கூடாது. ஓகே, இப்போது 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ண போகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, டைரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாம்புவை கொஞ்சம் வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டெப் நான் இம்பார்ட்டண்ட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா டைரெக்டாக ஷாம்பு ஸ்கேல்பில் போடும்போது சில டைம் ட்ரைனஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி டைல்யூட் பண்ணால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் மைல்டாக க்ளீன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லிட்டில் ஷாம்பு வாட்டர் ரெடி பண்ணிட்டேன். தென் ஹேர் பேக் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ப்ளெயின் வாட்டரில் என்னோடய ஹேரை நல்லா ரின்ஸ் பண்ணிவிடுவேன். இப்படியே ரின்ஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு போடணும்.
ஃபர்ஸ்ட் எடுத்துடும் ஷாம்பு போட்டோன்னா அந்த ஹேர் பேக்கில் இருக்கிற திப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஹேரில் ஒட்டிக்கும். இதனாலேயே சில பேர் வெந்தயத்தை யூஸ் பண்ணால் பிடிக்கிறது கிடையாது. அது வேறு தலைக்கு போட்டு ஒட்டிக்கும், யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி தலைக்கு அது வெந்தயத்தை போடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தலையில் திப்பி கொஞ்சம் கூட இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம ரின்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வாட்டரில் அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஹேர் ரொம்ப க்ளீனாக இருக்கும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. 1 வாஷ் மட்டும் போதும், ஓவர் ஷாம்பு போட தேவையில்லை. முடி ஒரு 70 to 80% காஞ்சதுக்கப்புறமா சிக்கு எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கும்போது தலைமுடியை சிக்கு எடுக்கக்கூடாது, அப்போ நிறைய முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு வந்த அப்புறம் என்னோடய ஹேர் செம்ம சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. பர்டிகுலரி ஹேர் ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் தெரிஞ்சிச்சு. ஸ்கேல்ப்பும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஹேர் டல்லாக இல்லாமல் கொஞ்சம் ஹெல்தி ஷைன் மாதிரி தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், என்னோடய ஹேரை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அந்த ஹேர் பேக் என்னோடய தலையில் ஒட்டவே இல்லை. நான் ஷாம்புக்கு முன்னாடி வெறும் வாட்டரில் ரின்ஸ் பண்ணதுனால வெந்தயம் திப்பிலாம் ஒட்டிக்காமல் க்ளீனாக ஹேர் இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒட்டி இருந்தாலும் சீப்பு வச்சு அந்த சின்ன பல்லு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வாரும்போது அதெல்லாம் வந்துடும். அதையும் மீறி உங்கள் தலையில் ஒட்டி இருக்குது அப்படின்னா முடி காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி உதறிட்டே இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த வெந்தயத்தோடைய துகள்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். ஸ்கேல்ப்பும் க்ளீனாக இருக்கும், ஹேரும் க்ளீனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் 1 டைம் யூஸ் பண்ண உடனே ஓவர் நைட் மேஜிக் நடக்காது. ஆனால் கண்டினியூவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் டெஃபினட்டாக ரிசல்ட் தெரியும். எஸ்பெஷலி இந்த ஹேர் பேக் யாருக்கு நல்லா இருக்குன்னா, ட்ரை ஹேர் இருக்கிறவங்க, டல் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறவங்க, ஸ்கேல்ப் க்ளீனாக இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 1 ஜென்டில் ரிமைண்டர் என்னென்னா, நேச்சுரல் ரெமெடினாலும் எல்லா ஸ்கேல்ப்புக்கும் சேம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். என்னென்னா, டெய்லி ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது, வாட்டர் குடிக்காமல் இருந்தால் ரிசல்ட் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் தெரியும். ஹேர் கேர்னா ஓவரால் ரொட்டீனும் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலி இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி ஃபெனுக்ரிக் ப்ளஸ் ஆனியன் காம்போ ஸ்கேல்ப்புக்கு செம்ம ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் ரைஸ் யூஸ் பண்ணதுனால ஹேர் வாஷ் அப்புறம் ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் பட் கரெக்ட் மெத்தடில் யூஸ் பண்ணால் நல்ல ஃபீல் கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய ஹேர் கேர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் ரொட்டீனை ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், கீப் க்ளோயிங்.